Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +1 ஃபிசிக்ஸில் யூனிட் 5ல் பார்க்க போகிற டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட். இது வந்து ஒரு புக் பேக் 5 மார்க் கொஸ்டின். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ராடை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து யூனிஃபார்ம் ராடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட மாசு வந்து எம்மு, அதோட லென்த்து வந்து எல்லு. மாஸ் எம்மு அப்படிங்கிறது வந்து இந்த மொத்த லென்த்லேயும் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ராடோட சென்டர்லேருந்து ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராடுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க. கிராஃப் ஷீட்டில் வந்து ஹரிசென்டலாக இருக்கிறதுக்கு வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிகலாக இருக்கிறதுக்கு வந்து என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராடு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ சென்டரில் இருந்து வந்து ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. அதனால் வந்து அந்த வந்து ஜீரோ, ஆர்ஜின் வந்து 0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ராடோட லென்த்து வந்து எல்லு. சென்டரில் இருந்து ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகி இந்த ராடை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறதுனால இந்த லென்த்தை வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ ஆக்சிஸில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எப்போதுமே வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ அதனால் L/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆரிஜினில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போதுமே மைனஸில் இருக்கும். ஸோ அதனால் மைனஸில் வந்து எடுத்துக்கிறோம். -L/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ராடில் வந்து சென்டர் பார்ட்டில் இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு மாதம் வந்து ஸ்மால் மாதம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட மாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா dm. ஸ்மால் மாஸோட லென்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா dx. ஸ்மால் மாஸ் வந்து ஆரிஜினிலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மால் மாஸில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா I = m. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், x². ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா எல் லென்த்தில் எம் மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் லென்த்தில் வந்து எவ்வளோ மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படின்னு தேவை. பெர் யூனிட்டில் வந்து எவ்வளோ மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து சிம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாம்டா. இந்த லாம்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாசை வந்து எல்லாரும் டிவைட் பண்ணிங்கன்னா லாம்டா கிடச்சிரும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 யூஸ் பண்ணி இந்த கேபிட்டல் எம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m = லாம்டா இன்ட்டு எல். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த கேபிட்டல் எம் அப்படிங்கிறது வந்து மொத்த ராடோட மாசு. நமக்கு வந்து இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பார்ட் இருக்குல்ல, அதாவது டிஎம், அதோட மாசு வந்து எவ்வளோ அப்படின்னு தெரியணும். இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே மாடிஃபை பண்ணுறோம். கேபிட்டல் எம்முக்கு பதிலாக ஸ்மால் டிஎம் போடுறோம். லாம்டா வந்து கான்ஸ்டன்ட், இது அப்படியே வந்துடும். இந்த எல் அப்படிங்கிறது வந்து மொத்த ராடோட லென்த்து. நமக்கு வந்து இந்த ஸ்மால் பார்ட்டோட லென்த்து மட்டும் தேவை. ஸ்மால் பார்ட்டோட லென்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படி எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து என்னென்னா dm = லாம்டா டிஎக்ஸு. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாம்டாவோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. லாம்டாவுக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M / L அப்படின்னு அர்த்தம். அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக கேபிட்டல் M / L x. இது வந்து dm. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா di. இந்த டிஎம்க்கு பதிலாக வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3யோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். di = இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். di அப்படிங்கிறது வந்து ஸ்மால் பார்ட்டில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நமக்கு வந்து தேவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ராட்லேயே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த ராட்லேயே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5 வந்து இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் வந்து லிமிட்டாக வந்து என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -L/2 +L/2. -L/2 அப்படிங்கிறது வந்து லோயர் லிமிட்டு.
ப்ளஸ் L/2 அப்படிங்கிறது வந்து அப்பர் லிமிட்டு. அதை வந்து இந்த இன்டெக்ரலுக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ராடோட மாஸ் வந்து மாற போகிறது இல்லை. அது வந்து கான்ஸ்டன்ட்டு. அதனால் இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். ராடோட லென்த்து மாற போகிறது இல்லை, அதுவும் கான்ஸ்டன்ட்டு. அதையும் இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் L/2 அப்பர் லிமிட்டு ப்ளஸ் L/2 பை எல். எக்ஸ் ஸ்கொயரை வந்து இன்டெக்ரல் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ டிவைடட் பை 3ன்னு வரும். லோயர் லிமிட் வந்து -L/2, அப்பர் லிமிட் வந்து ப்ளஸ் L/2. அதுக்கப்புறம் லிமிட் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்பர் லிமிட் வந்து என்னென்னா L/2, அதை வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். 2 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா வந்து 8 ப்ளஸ் லோயர் லிமிட் வந்து என்னென்னா -L/2, அதை வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். மைனஸை க்யூப் பண்ணோம்னா மைனஸ் தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா L3. ரெண்டை வந்து க்யூப் பண்ணோம்னா 8. ஏற்கனவே இருக்க 3 வந்து டிவைடரில் வரும். பை எல். சிம்பிளிஃபை பண்ணோம்னா L3 டிவைடட் பை 24. இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மல்டிப்ளை பண்ணுறப்ப. ப்ளஸ் L3 divided by 24 by L. L3 divided by 24 இந்த L3 divided by 24 கூட்டினோம்னா 2L3 divided by 24. இந்த 2ம் 24ம் கேன்சல் ஆகும். இந்த Lலும் L3 கேன்சல் ஆகிட்டு L2ன்னு மாறும். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/12 மீதி இருக்க L². ஸோ இந்த ஃபார்முலா வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து யூனிஃபார்ம் ராடில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான கேள்வி, ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 5 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது எம்மோட வேல்யூ கொடுத்துட்டு எல்லோட வேல்யூ கொடுத்துட்டு ஐயோட வேல்யூ கேட்கலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் வச்சு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.